எபிசோட் 3 ஆஃப் மீல் ப்ரெப் சீரீஸ். இன்றைக்கி வந்து நம்ம பீனட்ஸை ரோஸ்ட் பண்ணி அண்ட் பீனட் பட்டரும் வீட்டிலே பண்ணி வச்சுக்க போகிறோம். பீனட்ஸ் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா, பட் அதுவே பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இன்றைக்கி இந்த சட்னியை ஸ்கிப் பண்ணிடலாமா, இல்லை இந்த பொரியலை ஸ்கிப் பண்ணிடலாமா, வேறு பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தேன் சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே வந்து ஏர் ஃப்ரையர்லேயே ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். ரொம்ப ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இல்லைனா இந்த மாதிரி மைக்ரோவேவ் அவனில் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பேன் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் ஈவனாக வந்துட்டு ரோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு. இந்த தோல் எடுக்கிறது பெரிய வேலை, அதுவும் இப்போ ரொம்ப கோல்டாக இருக்கா, வெளியவும் போய் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டெய்னரில் வச்சு பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ரோஸ்டட் பீனட்டை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட்னரை ஸ்கிப் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேப்பிள் சிரப் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடில் தான் பல்ஸ் பண்ணணும். நல்லா வந்துட்டு கொஞ்சம் க்ரஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுட்டு நல்லா அது ஒரு பட்டர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பீனட்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப் டு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பீனட்ஸை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. I'll see you in the next one. Do what makes you happy. Bye bye.